வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மகாநதி சீரியலில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சீரியலில் நமக்கு ஏற்கனவே ஒரு குறையாக இருந்த விஷயம் இந்த ஒரு ஜோடியை வச்சு மட்டும், விஜய் காவேரியை வச்சு மட்டுமே கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ மகாநதி ஓரளவுக்கு முன்னாடி இருந்து அதை விட டிஆர்பி பெட்டராப்பில் வாங்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் கங்கா குமரனுக்கும் அப்பப்போ காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. யமுனாவை புது யமுனா வந்ததுக்கு பிறகு முழு வில்லியாக மாற்றிட்டாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சிருக்க காரியம்லாம் படு மோசமான மட்டமான விஷயம். அதுவும் நிவின் மேலேயும் அந்த நான் பேசாமல் செவனேன் தானடா இருந்தேன், என்ன ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நிவினுக்கும் காவேரிக்கும் ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வேற வந்தாங்க. அதுக்கு நிவினை பழி வாங்கணும் இல்லை காவேரியை பழி வாங்கணும், சம்பந்தமே இல்லாமல் விஜய் எங்க இருக்காருன்னு போட்டு கொடுத்து சரி ஒரு மூளை அறிவோட செயல்பட்டா இப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னா நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மை அப்படின்னா நிவினும் காவேரியும் திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்க தானே, சந்தோஷமா எந்த ஒரு குறுக்கில் யாருமே இல்லாமல். ஆனால் அதெல்லாம் யோசிக்கிறாரு மாதிரி கூட காமிக்கல, ஒரு சைக்கோ வெள்ளியா காமிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண இப்போ விஜயை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு. விஜயை சப்த சாகராச்சார் எல்லோ அப்படிங்கிற படம் மாதிரி இப்போ ஜெயிலில் போய் பார்த்து அப்படியே ரெண்டு பேரும் இந்த விரல் கம்பி, இந்த ஜெயில் கம்பி இருக்கும்ல அதில் விரல் விட்டு விரலும் டச் பண்ணி மாற்றி மாற்றி காதலை பகிர்ந்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய மனத்தில் என்ன இருக்குங்கிறத சொல்லி நீங்கள் வெளில வருவீங்க, நான் வெளில வர வைக்கிறேன், என் புள்ள மேலே ஆன அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரி பேசுறதும், நீ எதை பற்றியும் மெனக்கெட்டுக்காத அப்படின்னு விஜய் பேசுறதும் ஒரு பக்கம் நடக்க, காவேரி வெளில வெகுண்டு எழுந்து போய் யமுனாவை ரெண்டு அரை பலார்னு விட்டுட்டு பசுபதி எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு நிவின் மூலமா ராகினியை கான்டாக்ட் பண்ணி ராகினி மூலமா பசுபதி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு இவங்களே ஒரு முழு ஹீரோயினா போய் எப்படியாச்சும் பசுபதியை உள்ளார தள்ளி வெளில கூட்டு வருவாங்களா விஜய. ஏற்கனவே நடந்துச்சுதான், வெண்ணிலா கிட்ட ரகசியமா ஒரு வீடியோ எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி திருப்பி நடக்க போகுதா, என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுது, இப்போ நடக்கிற விஷயங்கள், புது யமுனா எப்படி இருக்காங்க, அவங்க நடிக்கிற விதம் எப்படி இருக்கு, பிளஸ் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் இப்படி ஒரு வில்லி கேரக்டர் மாறினதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற எந்த சீரியல் நீங்க பாக்குறீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.